ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ட்ரிப் கிளம்பிட்டோம். இன்னைடே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஆமாம், நான் உள்ள இருந்து வந்தேன் அப்படின்னா மரியாதை இருந்தால ஒரு மரியாதை இருக்கும்ல. இருக்கணும்ல. ஆமா. வேணா வேணா போடுங்க. குடுத்தறே நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். கரெக்ட்டா? நானும் கையில பட்டிங்களா மேட்சிங். பால் வாங்கி வச்சிட்டேன். பால் கரண்டரா. நீ முன்னாடி போனால் தானே அவங்க நகழுவாங்க. போலாம். ரைட். சரி பெரியம்மா. சரி பெரியம்மா. அஜிக் பாய் சொல்லிரு. அத்தைக்கு என்னமோ திடீர்னு ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு தோணியிருக்கும் போல். அதனால் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாரம் விரதம் இருந்து இன்றைக்கி மாலை போட்டு இன்றைக்கி நைட்டே வந்து கிளம்புறாங்க. அதனால் அத்தையை மாலை போடுற இடத்துல இறக்கி விட்டுட்டு நாங்கள் அப்படியே கொடைக்கானல் கிளம்பிட்டோம். monkeys வாங்கடா உட்காருங்கடா. இல்ல லெஃப்ட்ல நான் புடிச்சேன். இதோ இங்க இப்படி முடிச்சிட்டேன். ஹோட்டல்ல பார்த்த உடனே சோறுன்னுதுங்க. சீக்கிரம் எந்திரிச்சிட்டுகல, அதனால பசிக்குது. ஏய், பசிக்குதுன்ட்டு அங்க போய் விளையாண்டுட்டு இருக்கீங்க. வாங்கம்மா. கமல் பசிக்குதுன்னுச்சுகல்ல, போய் விளையாண்டுட்டு இருக்குங்க. போய் ஒரு மிரட்டு. ப்ளூ சட்னினா கொஞ்சோண்டு பாய்சன் ஊற்றி விட்டா ப்ளூ சட்னி ஆயிடும். அதுக்கு கேட்குறானா ப்ளூ சட்னி? அடடா. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது. சைஸ் கம்மியாக இருக்குது, பத்தல. செப்பல் வாங்கலாம்னு உள்ள போனேன். கடைசில ஹேண்ட் பேக் வாங்கிட்டேன். பாப்பா வாங்க போலாம், வாங்க போலாம், வாங்க. மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அவங்க வருவாங்கடா, பின்னாடி வருவாங்க. வரட்டும்டா. அவங்க போலீஸ் ஆமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் காட்டிட்டு கிளியர் பண்ணிட்டு வரட்டும். பொறுமையா வரட்டும். நம்ம முகத்தை பார்த்தோனே நல்லவங்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால நம்மள எதுவும் கேட்காம அனுப்பிச்சிட்டாங்க. எல்லா குழந்தை குட்டியா இருந்தது. இவங்கள வச்சு இவங்க மேனேஜ் பண்றதே கஷ்டம். இதுல இவங்கள இங்க வேற நிப்பாட்டணுமா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. சுதி அங்க இருந்து இருந்தானா விட்டுருப்பாங்க. ஆமா பாவம். பாப்பா மேல இருந்து குரங்கு உள்ள வந்துற போகுது. குரங்கு உள்ள தாண்டிர போகுது. இல்ல ஐயோ குரங்கு. கேப் முக்கியம் பிகில. ஆமா நிறுத்தியா? போணுமா? கீழ விழுக போற பாரு. கீழ விழுந்துறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்க சொல்லு. தெரியாதுடா. அவங்க அப்பா தான் வந்து உள்ளூர் டானு. உள்ளூர் மாணிக் பாஷா. பாஷானா ஆட்டோ தான் ஓட்டணும். எதுக்கு பைக் ஓட்டணும்? பாஷா அப்பா ஆட்டோ ஓட்ட தெரியாது. பாஷா யார் தெரியுமா? எங்க உன் மூஞ்சி கொஞ்சம் காட்டு. மூஞ்சி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பாக்கணுமா? காட்டு. இங்கிட்டு நல்லா காட்டு. உன் பேர் என்ன சொல்லிரு. சுதிக்ஷன். அவளே சொல்லிட்டானா நான் எதுக்கு சொல்றேன்? சரி நான் தெரியாம சொல்றேன், திருப்பி சொல்றேன். அத சொல்லிடு. உங்க அப்பா பேர் என்ன? தெரியலையா? அப்பா சொல்லக்கூடாதா? டாடி நேம் என்ன? தெரியல. ஏய் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உங்க அம்மா பேர் என்னடா? சந்தியா. அம்மா பேர் தெரியும். பிரபு யாரு? பிரபுனா எங்க அப்பா. நான் சொல்லல. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. இதுல எவனோ தப்பா வேற சொன்னான். ஏல எனக்கு பேர் வைக்கணும். நான் தான் தப்பு பண்ணேன்.
மூச்சுடி 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 ஐயா பாட்டு தலையில வேற போட்டுருக்கேனே வருது. இன்னும் ரிசார்ட்டுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சாயந்தரம் ஆயிரும் ஆக்சுவலா. இப்பதான் என்ட்ரன்ஸ்குள்ளேயே வர்றோம். சாயந்தரம் ஆயிடும். அப்ப நம்ம ரிசார்ட்டுக்கே போலாம். கம்மியா தான் வருது. போ போ இங்க பாரு. எடுத்துருமா இந்த தடவை கம்மியா இருக்குல்ல. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளவு அக்க போறா. போதும் போதும் கிரிகிரின்னு வருது போலாம். பாப்பா திரும்ப நான் மியூசிக் போடுறேன். அது அந்த மியூசிக் இல்ல, அது மியூசிக் நல்லா இருக்கடா. இது வந்து மெயில் கிளாஸ் மாதிரி இருக்கிறது தெரியல. ஏதாவது அந்த கேட் ஐ இந்த இதுக்கு பேர் கேட் ஐ ஃப்ரேம் இது வாங்க. எவ்வளோண்ணா? 100 ரூபா. இதுதான் பெருசு. பாரு மாங்கால எது பெருசு எது சின்னதுன்னு சண்டை போட்டுருக்கேன். டடான் டடான் டடான். கையலுக்கு தான் நல்லா இருந்துச்சு. போட்டு பாக்குறேன். நல்லா இல்ல. ஒரே மாதிரி ஆட்டுது. அது அந்த ஒரு கலர்ல இருக்கிறது போனி டெயில். இங்க மாமா மஞ்சு பாரு. போனி டெயில். மஞ்சு பாருமா. அது மட்டும் தான் ஆட்டுனா நான் ஒண்ணும் தான் ஆட்டுவேன். எங்களுக்கு இருக்கு. நீ அது மட்டும் தான் ஆட்டுமா? நானும் ஆட்டுவேன். நானும் ஆட்டுவேன். பாத்துக்கோ. வா 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 ஓடி. நடக்க வர முடியல. ஒரு மணிக்கு வந்தா கிளியரா தானே இருக்கணும். என்னடா பேசுறீங்க? கொடைக்கானலே தெரியும். எங்க இருந்து பார்த்தாலும் விளையாதான் தெரியும். ஆக்சுவலாக இது ஒரு சடன் பிளானு. எப்போவும் நாங்கள் பிளான் பண்ணால் அது நடக்கவே மாட்டேங்குது. சடனாக பிளான் பண்ணோம் அப்படின்னா உடனே நடந்துருது. போன வருஷம் டிசம்பர் மந்த்து டே மாதிரி எல்லோரும் சிறுமலைக்கு போயிட்டு வந்தோம். இந்த வருஷம் கொடைக்கானல் வந்திருக்கோம். ரெசார்ட்டுக்கு ஈவினிங் போவோம். அதுக்கு முன்னாடி கொடைக்கானலில் ஒரு சில பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். வருஷம் கொடைக்கானல் வந்துடுவோம். எத்தனை தடவை வந்தாலும் சலிக்காத பிளேஸ் எங்களுக்கு. என்ன தண்ணி ஜில்லுன்னு இருக்கா? ஐயோ நான் வரல. நான் வரல. ஏ போதும் சீக்கிரம் வாங்க. காய்ச்சல் கீச்சல் வந்துட போதே. இந்த ஃபால்ஸ் வந்து வட்டக்கணல் போகிற வழியில் இருக்குது. தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருந்தது. கால் வச்சதும் ஐஸ் கட்டிக்குள்ளே காலை வச்ச மாதிரி இருந்தது. இதுவும் மதியம் 3 மணிக்கு ஆஃப்டர் லஞ்சை முடிச்சுட்டு தான் போனோம். அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது. செம்மையாக இருந்தது கிளைமேட்டு. என்னப்பா கார் இந்த பக்கம் இருக்கு. காலில் சொரணையே இல்லையா? கொஞ்சோண்டு இருந்த சூடும் சொரணையும் போயிடுச்சு.
ஏய் ரோட் கிராஸ் பண்ணி இரு வண்டி வருது ரோட் கிராஸ் பண்ணு அழுத்துங்க தண்ணிய பாத்துட்டு உள்ள பாயுது ஏய் நம்ம பேக் இருக்கு அடுத்து வண்டிக்கு போ நீங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே ஐயோ நேரா போ. பாப்பா மதியம் லஞ்சை சாப்பிட்டுட்டு ஃபால்ஸில் நல்லா ஆட்டம் போட்டு பிள்ளைங்க 3 தூங்கிருச்சுங்க. பிரபண்ணா மகனுக்கு மட்டும் தூக்கமே வரல, உட்காந்துட்டே வந்தான். இந்த வேலை தான்டா இருக்கு ஜம்ப் பண்ணுது. ஆண்ட வேலை தான் இருக்கு ஆண்ட வேலை தான் இருக்கு. நாளைக்கு காலைல இந்த இதுக்கு மன்னனூர் போறப்ப வேணாலும் பார்க்கலாம். இன்னைக்கு இவங்க நான்வெஜ் சாப்பிட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு என்ன அது கோயிலுக்கா? ஓகே ரைட். இப்போ போலாமான்னு கேட்போம். போலாம்னா போலாம். இல்ல நான்வெஜ் சாப்பிட்டு போனா நல்லா இருக்கும். அதுதான் இங்க தலைக்கா குளிக்க முடியும் நாளைக்கு. தலை குளிக்கல மேல குளிச்சிட்டு போலாம். அட்லீஸ்ட் குளிச்சிட்டு அப்படி சொல்றியா? அப்ப இன்னைக்கு வேணா நாளைக்கு போலாம் அதானே? ஓகே ஃபைன். வந்து கேமரா போய் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுது. வழுக்குது அங்க பாரு. ஐயோ சர்க்கிள் விளையாடுது. ஏய் வந்துற போது பேச. ஐயோ இங்க தான் வருது ராஜதி இங்க தான் ராஜதி வருது. ராஜதி ஒன்ட்ட தான் ராஜதி வருது. கட்டியாடா சிரிக்கிறீங்க. ஐயோ ஒன்ட்ட தான் வருது. ஐயோ வருதுடா. ஐயோ உண்மையிலே வருதுடா. அந்த கார் கொஞ்சம் முன்னாடி போயிருச்சு. நம்ம டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு கொஞ்சம் பொறுமையாக டீ குடிச்சிட்டு அப்புறமா கிளம்புனோம். பனி இறங்குதுல்ல, கொடைக்கானல் நல்லா இருக்குல்ல இந்த வியூ. கொடிக்கானல் அந்த வீடியோ பத்தியா இருக்கு? இல்லையே, நான் காமிக்கிறேன். புதுசா ஒரு ஒரு தோசை சின்ன சாங் பாப்பா. வந்திருக்கு. யாராவது கேட்டிருக்கீங்களா? தோசை? இல்ல, தோசை சாங். என்ன சாங்கடா அது? நெருப்பு பாப்பா இந்த ரோடு ஞாபகம் இருக்கா? தீ பிடிச்சிக்க. நம்ம இங்க என்ன கருப்பு கலர்ல இருக்கு பாரு. அப்படியே மலையெல்லாம் மொட்டையா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆமா, இந்த சைடுலாம் அப்படி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படியா? ஆமா, இந்த சைடு எல்லாம் ஃபுல் மரம் எல்லாம் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. இந்த சைடு எரியுது, இந்த சைடு எரியுது. இதுக்கு நடுவுல நாங்க போயிட்டு இருந்தோம். அதான் இல்ல ஜாலியா போயிட்டு இல்ல இருந்தாங்க. அப்ப வந்து ஃபயர் என்ஜின்லாம் இருந்துச்சு. அவங்க வந்து தீ அணைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ட்ரை பண்ணாங்க, எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து பீக் சம்மர்ல வந்தோம். அது ரொம்ப பெருசா இல்ல. பட் ஆனா இப்ப பார்த்தா அதுக்கான அடையாளமே இல்ல. பச்சை பசேல்னு. இப்ப வெயில் காலம்னா இதெல்லாம் காஞ்சு போய் இருக்கும். அப்ப வந்து ஏதாவது ஒரு இடத்துல உரசி இருக்கு பாரு கருப்புல. டேமேஜஸ்லாம் பட் அந்த மரம் எல்லாம் திருப்பி பொழைச்சிருச்சு. இப்ப மழை பெஞ்சிச்சுல. இல்ல 2 வருஷம் ஆயிடுச்சு. மரம் மட்டும் பொழைச்சது கூட இல்லாம செடியும் கொஞ்சம் பொழைச்சிருக்கு. அந்த வீடியோவே பாக்குறதுக்கு திகிலா இருக்கும். ஆமா, அந்த வீடியோ வேற எடுத்துருக்கீங்களா? போட்டிருக்கோம். ஐ திங்க் 2 இயர்ஸ் இருக்குமா? அப்ப எப்ப எங்க போய் ஸ்டே பண்ணோம்? பூண்டில போய் ஸ்டே பண்ணோம். இப்ப கூக்கல்ல போய் ஸ்டே பண்ணோம். இப்ப கூக்கல். எல்லாரும் போயிட்டு ஃபிளாஷ்பேக். நாங்க யார் போனோம்? நம்ம அக்கா, உங்க ஃபேமிலி, அக்கா, மணி, எங்க அம்மா எல்லாரும். தீனு காருண்யாவும் வந்திருந்தாங்க. அவங்க அம்மாலாம் வரல. தீனு காருண்யா மட்டும் தான் வந்திருந்தாங்க. மகா ஊட்டிக்கு தான் வந்துச்சு. ஆமா, மகா ஊட்டிக்கு தான் வந்துச்சு. பாரு பனி பாரு. பனி விழுக இப்பதான் இறங்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. உங்க டாடி எங்க நிக்கிறாருன்னு தெரியல. ஐ திங்க் லேக் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். லேக்கா? கூக்கல் லேக். இன்னும் லேக் வரல. லேக் வரலையா? அப்ப ரெசார்ட்லாம் அங்க வந்துருச்சு. வெஸ்ட் உட்ஸ்னு போட்டிருக்கு, இங்க ஈஸ்ட் உட்ஸ்னு போட்டிருக்கு. அது வெஸ்ட்ல இருக்கும், அது ஈஸ்ட்ல இருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நார்த் உட். அங்க பாரு பனி எப்படி இறங்கிட்டு இருக்குன்னு. இல்ல சவுத். நைட்ல எப்படி இருக்கும்? பனி ஜாஸ்தியா இருக்கும். நைட்லயும் பனி இதோட ஜாஸ்தியா இருக்கும். பட் இருட்டா இருக்கனால நமக்கு தெரியாது. இங்க இருந்து லேக் வந்துருச்சு. என்ன வியூ இருக்கு? வியூவே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லா எல்லதான் இருக்கு. இங்க பாப்பா, உங்க அப்பா காணோம். நான் இந்த காரா? காராது? ஆமா இதுதான். பிபி போட்டுருக்கா அந்த அத்தை. இங்க நின்னு நம்மளே விட்டுட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க பாப்பா. நம்ம மட்டும் என்ன பண்ணிட்டு வந்தோம்? பரவாயில்ல, இங்க இருந்து கட் ஆக வேண்டியது. அப்படியே நம்ம நேரா போயிருந்தோம்னா இல்லையே, நமக்கும் ஜிபிஎஸ் லொகேஷன் அப்படி தான காமிக்குது. அப்படியா? சரி அடங்குங்க. இந்த ஊரே அழகா தான் இருக்கு. ஸ்டெப்ஸான்னு
இதெல்லாம் விவசாயம் மலை முழுசா இருந்தத அவங்க அப்படியே அல்வா மாதிரி கட் பண்ணிட்டு அல்வா மாதிரி. அதுக்கு வேற உதாரணமே தெரியல மாமாக்கு. இங்கிட்டு பாரு, இந்த பக்கம் பாரு. ஆமா எல்லாமே அது அப்படிதான் இருக்கு. சோரன் வந்துட்டா காலே ஃபீல்ட் ஃபார்மிங் இது பேர் தான். பனி பாரு, இங்க பஸ்ஸும் வருமா? வரும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இது பேர் பாரு பனிய பனி. மறைச்சிருச்சு எல்லாத்தையும். சயின்ஸ்ல உள்ள நம்ம போயிட்டா பாவல்ல. சோஷியல் சயின்ஸ். போயிரும் வந்துட்டோம். கேப்சூல் மாதிரியே ரவுண்டா இருக்கு பாரு. அதனால தான் இந்த இடத்துக்கு பேரு எங்கடி இருக்கு? கோசி பாரு. கோசி கேப்சூல். இது கண்ணு தெரியல. நல்லா இருக்குல? கண்ணு ட்ரையாங்கிள் இருக்கு, அது பக்கத்துல பாரு. இதா நேரா பாரு. ஆமா. 2 கேப்சூல் தான் இருக்கு. இன்னொன்னு தின்ட்டாங்க. ஐயோ 2 கேப்சூல் தான் இருக்கு. பத்தாத இது. அவ்வளவுதான்டா. நமக்காகவே இருக்கு அந்த 2. இறங்குறீங்களா? Your destination is on the left. நான் இதல ஏத்தி போட்டனால. எங்களுக்கு தெரியும். 6:30 ரெசார்ட் ரீச் ஆயிட்டோம். நாங்க கூக்கல்ல கோசி கேப்சூல் அப்படின்ற ரெசார்ட்ல தங்கியிருந்தோம். இடம் ஒரு மாதிரி அமைதியா பீஸ்ஃபுல்லா இருந்தது. பல்லெல்லாம் டைப் பிடிக்குது கமல். இவ்வளோ நேரம் ஒன்றும் தெரியல காருக்குள்ள. காரை விட்டு இறங்குனதும் ஆமா, நம்மளோடது இந்த டைப் பண்ணுது. அந்த ஏவும் இந்த ஏவும் நமக்கா. அதுல வந்து மொட்டை மாடிலாம் இருக்கான். அதுல 2 ரூம் இருக்கு போல, மேல வேற இருக்கான். பயங்கர குளிர். வந்ததும் ஃபஸ்ட்டு சொட்டரை தான் எடுத்து போட்டோம் எல்லாருமே. இங்கே ஒரு ரூம் அங்கே ஒரு ரூம்னு கொடுத்துருந்தாங்க. பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ரூம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். அதுவும் ஓகேவாக இருந்தது. அதனால் பக்கத்தில் மாற்றிக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு, வெக்கேட் பண்ணிடலாம். இங்க மியூசிக் பாருங்க. ஏய் சூப்பர். கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் 3 பெட் இருக்கு. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேச. சரியில்லை ஒண்ணு சரி. பொசசிவ் பைக் வேற. நார்மலா பேசுறா கூட சீரியஸா எடுத்துக்கறாங்க. இதுவும் அதுவும் எடுத்துக்கலாம். இங்க ஒரு பெட், இங்க சோஃபா ஒன்னு. இது சேம் இது இவனே அந்த ஏ ஃப்ரேம் இருந்துச்சுல அதே சைஸ் சோஃபா இருக்கு. அந்த ஏ ஃப்ரேம் பாத்துக்கலாம். யாருக்கு ஃபர்ஸ்ட் தூக்கம் வருதோ அவங்க அந்த ரூம். அவ்வளோதான். ஆமா அது அப்படிதான் முடிச்சிட்டு இருக்கேன். ரூம் டூர். உள்ள நுழைஞ்சதும் சோஃபா நாரஸ்டாங்க. உள்ள சோஃபா வந்ததும் லக்கேஜை வச்சுட்டாங்க. ஒரே க்ரௌடா இருக்கு. இது வந்து ஒரு பெட்ரூம். ஹாய் गाइस, நாங்க 4 பேர். இந்த ஏ பிளாக்ல அப்படியே இப்படி வந்தா இங்க ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுக்கு மேல ஸ்டெப்ஸ் வந்து இப்படி ஏறணும். இப்படி மேல ஏறி வந்தா இங்க ஒரு பெட் போட்டிருக்காங்க. இங்க மேல வச்சிருக்காங்களா? எதுவும் இல்ல. நல்லா இருக்குல? சூப்பரா இருக்கு. ஆனா இறங்குறது கஷ்டம் இல்ல. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சம் நமக்கு ஓகே. பசங்களுக்கு ஓகேடா, எங்களுக்கு ஓகேடா. உங்களுக்கு ஓகே தான், நடங்க போங்க. அந்த ஏ ஃப்ரேமில் மாடியில் ஒரு பெட்டு போட்டிருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. பட் பிள்ளைங்க மேலே தான் தூங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைல்ல நாங்கள் ரூமே சேஞ்ச் பண்ண போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ரூமை எடுத்துக்கிட்டோம். எங்கேயும் உட்கார முடியாது போலடா. இங்கே பாருடா கவி, எவ்வளோ ஈரமாக இருக்கு பாரு. நாங்களாம் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பிள்ளைங்க வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எட்டி பார்த்த உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் ஃபயர் போட்டு விட சொல்லிட்டு அதில் உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தோம். ரெசார்ட்டில் இருக்கவங்கள்ட்டே நைட் டின்னரும் ஆர்டர் கொடுத்துட்டோம். அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அப்படியே குளிர் காஞ்சிட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் ஃபயர் வந்து சீக்கிரமாகவே போட சொல்லிட்டோம். தண்ணியில அந்த போய் தொடச்சில அப்புறம் ஃபீல் பண்றேன். தொடச்சக்கட்டில உட்கார்ந்து ஏய் சரி பிள்ளை இல்லங்க என்ன ஆடிட்டு இருக்கு தெரியல. ஒரு சத்தம் போடுமா கூப்பிடுமா. இது பாத்துட்டேன், யூடியூப் பாத்துட்டேன். யூடியூப் பார்த்துட்டேன். கூப்பிடு விடு ஏன் வாங்க 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 வாங்க. எங்க கண் பண்ணிங்க என்ன இல்லை
யார் கீழே உட்காருங்க அப்படி. என்ன கட்டை இருக்குல்ல, கட்டையை எடுத்து பாப்பா சொட்டர் போட்டு வா. நகர்த்த முடியாதுல்ல. இங்க ஒண்ணும் ஆக மாட்டேது பையங்களுக்குலாம் அந்த மாதிரி. பேச்சுதான் சுதி. கட்டை எடுத்துருவான். நைட் டைம் அப்படியே அந்த கேம்ப் ஃபயரில் உட்காந்துட்டு அந்த இடத்த பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. கொடைக்கானல் டவுனுக்குள்ளே ஸ்டே பண்ணுறதை விட இந்த மாதிரி அவுட்டரில் வந்து நம்ம ஸ்டே பண்ணும்போது நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுச்சு. காத்து வாங்குற மாதிரி எல்லா ஃபயர் கேதுடா ஃபியர். ரவி தேஜா டின்னர் ரெடி ஆனதும் ரூமுக்கெலாம் எடுத்துகிட்டு போகாமல் அங்கே கேம்ப் ஃபயர் முன்னாடியே வச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் போய் சீக்கிரம் தூங்கிட்டேன். வாங்கி பாரு. பாத்தியா உங்க அப்பா பீடி குடிச்சு ஊதுறத? நான் பாரு. எனக்கு வருதா எங்க பாருங்க வருது. நான் பண்றேன் பாருமா. இங்க பாரு ராஜி. இங்க ராஜி இங்க. எனக்கு வருதா மாமா? எனக்கு வருதா? அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த vlog-ஓட கண்டினியூஷன் பார்க்கலாம். பாய்.